ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். நடப்பு IPL தொடரில் நேற்று லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியிடம் 18 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணி தோல்வியடைந்ததால் புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்து அந்த அணி மோசமாக இந்த சீசனை நிறைவு செய்துள்ளது. இந்த நிலையில் லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் பந்து வீசி முடிக்காததால் மும்பை அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு போட்டியில் விளையாட IPL நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் மும்பை அணி ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்றை இழந்துவிட்டதால் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கருக்கு நேற்றைய போட்டியில் வாய்ப்பளிக்கப்பட்டது. போட்டியின் 2வது ஓவரை அர்ஜுன் டெண்டுல்கரை வீசினார். இந்த ஓவரில் 2வது பந்தில் LBW முறையில் ஸ்டோய்னிஸிற்கு அவுட் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் ரிவ்யூ எடுக்கவே பந்து ஸ்டம்பிற்கு மேல் சென்றது தெளிவாக தெரிந்தது. இதன் காரணமாக நடுவர் முடிவு திரும்ப பெறப்பட்டது. ஆயினும் இந்த ஓவரின் கடைசி பந்தில் ரன் எடுக்காத போதிலும் அவர் கிரீஸுக்குள்ளேயே நின்று கொண்டிருந்தார். அப்போது அர்ஜுன் டெண்டுல்கர் தேவையின்றி மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் மேல் பந்தை எறிவது போல் மிகுந்த கோபத்துடன் ரியாக்ஷன் கொடுத்தார். அதனால் ஆச்சரியமடைந்த ஸ்டோய்னிஸும் ஏதோ அவரிடம் கேட்பது போல் ரியாக்ஷன் கொடுத்தார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருவதுடன் இதற்கு பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். மேலும் அதே போட்டியில் 15வது ஓவரை அர்ஜுன் டெண்டுல்கர் வீசினார். அவர் வீசிய முதல் 2 பந்துகளையும் நிக்கோலஸ் பூரன் சிக்சர்களாக பறக்க விட்டார். அப்போது அர்ஜுன் டெண்டுல்கர் தசை பிடிப்பால் மைதானத்தை விட்டு வெளியேறினார். ஆனால் அர்ஜுன் டெண்டுல்கர் பயந்து போய் வெளியேறிவிட்டதாக நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்தனர். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.